ஹாய் ஹலோ வணக்கங்க. நீங்க ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணி மீன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது காஸ்டியூம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அழகான ஒரு பேக்கி பேண்ட் போட்டிருக்கேன். சூப்பரா கண்டிப்பா சொல்மால உள்ள பிரிண்டட் ஷர்ட் போட்டிருக்கேன். என்ன அப்படி கிட்டவாமா அப்படியே வந்து கல்லு நல்லா காய ஊத்துட்டுங்க. சண்டைக்கார மயிலு இப்ப கிட்ட வந்துருச்சு. மூடி வச்ச குயிலு இப்ப முட்டை வந்துருச்சு. பிள்ளை அல்லங்கிடியோ ஏ பிள்ளை அல்லங்கிடியோ பிள்ளை அல்லங்கிடியோ ஏ பிள்ளை அல்லங்கிடியோ ஏ கட்ட 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 நாட்டுக்கட்ட நாட்டுக்கட்ட. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அழகா கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து நிறைய பேர் உங்களுக்கு பேக் கமெண்ட் போடுறாங்க, அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நான் சிம்பிளா அதை என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் கமெண்ட் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நம்மளோட ரீல்ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கும் போதோ ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பாங்க, ஒண்ணு அவங்களுக்கு வந்து பண பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல டென்ஷன் இருக்கும். நம்மளே பார்த்திருக்கீங்களா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோபம் ஒரு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடனே கையில இப்படி ஓங்கி அடிக்கிறது, அப்புறம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் உடைக்கிறது, பக்கத்துல ஏதாவது செடிகளோ இருந்துச்சுன்னா நம்ம பிச்சு எறிகிறது, பேப்பர் இருந்தா பிச்சு போடுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம செய்வோம். இப்போ எப்படி ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாலியா ஆடிக்கிட்டு இருப்போமோ அவங்க காண்டில இருப்பாங்க. அப்ப வந்து சே நானே இவ்வளவு காண்டில இருக்கேன், இவன் எப்படி இப்படி ஆடலான்னு சொல்லிட்டு அவங்களோட கோபத்தை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மன பாரத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல அழித்து அளிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் வந்து அவங்களோட மன பாரத்தை குறைக்கிறதுக்காக என்னோட வீடியோவை பயன்படுத்திக்கிறாங்க. எப்படியோ அது மூலமா அவங்களுக்கும் ஒரு மனபாரம் குறையுது, எனக்குமே கமெண்ட் பாக்ஸ் நிறைய கரன்சி நம்மளுக்கு வரும். சோ அப்படி இருக்கும்போது எப்படினாலும் எனக்கு வந்து அது லாபமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல உங்களோட மனபாரமும் என்ன செய்யுது, குறையுது, உங்களுக்கும் அதுல லாபம் தான். ஓகேவா? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுவாங்க. நான் வந்து எனக்கு தேவையான கண்டென்ட் இருக்கிறத என்ன பண்ணிப்பேன், கண்டென்ட்டா எடுத்துவேன், மிச்சது எல்லாத்தையுமே விட்டுருவேன். ஆனா ஒரு சிலர் கிட்ட போய் அவங்க கிட்ட நம்ம கேட்பேன், ஏன் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் அதை புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூ பண்றவங்க ஆர்கியூ பண்ணிட்டே போட்டோம், நம்மளோட வேலை என்ன, வீடியோ போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? நான் எப்ப சொல்ற மாதிரி பிடிச்சவங்க சந்தோஷப்பட்டு பார்ப்பாங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரி தான் அவங்களோட மனபாரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி என்ன செஞ்சுப்பாங்க, தீர்த்துப்பாங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பேலன்ஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒத்து உழைக்கணும் மாமா, நீ ஒத்துக்க வேணும் மாமா, கணக்கு முடிக்கும் வரைக்கும் நீ கட்டிக்கும் வெட்டினா கட்டில் மேல் சவ்வாது ஆகாதையா, காசிக்கு போனாலும் விட மாட்டேங்க. பத்துக்கிருச்சு. நம்ம நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா சிலர் வந்து அவங்க சந்தோஷமா இருக்காட்டியும் அடுத்தவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அங்க நடக்கிறதோ உள்டாவா நடக்கும். லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.